வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 78 சத்ருக்னேன மந்த்ரா நிக்ரஹ சத்ருக்னர் மந்தரையை தண்டிப்பது. அஷ்டசப்ததி தமஹ சர்கः 78வது சர்க்கம். சத்ருக்னேன மந்தரா நிக்ரஹ சத்ருக்னர் மந்தரையை தண்டிப்பது. அத யாத்ராம் சமீஹந்தம் சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜः பரதம் சோகசந்தப்தம் இதம் வச்சனமப்ரவீத். அத அதன் பின்னர் லக்ஷ்மணானுஜः லக்ஷ்மணரது தம்பியாகும் சத்ருக்னஹ சத்ருக்னர் யாத்ராம் பரம்பரையாய் வந்த தர்ம அனுஷ்டானத்தை சமீஹந்தம் கருதுபவராய் சோக சந்தப்தம் சோகத்தால் துடிக்கும் பரதம் பரதரை பார்த்து இதம் வச்சனம் பின்வரும் மொழியை அப்ரவீத் சொன்னார். அதன் பின்னர் லக்ஷ்மணரது தம்பியாகும் சத்ருக்னர் பரம்பரையாய் வந்த தர்ம அனுஷ்டானத்தை கருதுபவராய் சோகத்தால் துடிக்கும் பரதரை பார்த்து பின்வரும் மொழியை சொன்னார். கதிர்ய சர்வபூதானாம் துக்கி கிம் புனராத்மனः स राम सत्त्वसम्पन्नः स्त्रिया प्रव्राजितो वनम्. சர்வபூதானாம் எல்லா பிராணிகளுக்கும் துக்கே கஷ்டம் சம்பவிக்கையில் யஹா எவரொருவர் கதி கதியோ சஹ அவர் ஆத்மனஹ உமக்கு கிம் என்றால் புனக கேட்கவும் வேண்டுமோ. சத்வசம்பன்னக இயற்கையாய் சகல திருக்கல்யாண குணங்களையுடைய ராமக ஸ்ரீராமர் ஸ்திரியா ஒரு ஸ்திரியால் வனம் காட்டிற்கு பிரவ்ராஜிதக ஓட்டி விடப்பட்டனர். எல்லா பிராணிகளுக்கும் கஷ்டம் சம்பவிக்கையில் எவரொருவர் கதியோ அவர் உமக்கு என்றால் கேட்கவும் வேண்டுமோ. இயற்கையாய் சகல திருக்கல்யாண குணங்களையுடைய ஸ்ரீராமர் ஒரு ஸ்திரீயால் காட்டிற்கு ஓட்டிவிடப்பட்டனர். பலவான் வீரிய சம்பன்னோ லக்ஷ்மணோ நாம யோப்யசோ கிம் ந மோச்சயதே ராமம் க்ருத்வாபி பித்ரோ நிக்ரஹம். பலவான் சாமர்த்தியசாலியாய் வீரிய சம்பன்னக எதையும் குறையின்றி முடிக்க வல்லவனுமாகியவன் எவனோ அசோ இந்த லக்ஷ்மணக நாம லக்ஷ்மணன்தான் பித்ருநிகிரகம் பித்தாவை கண்டிப்பதை கிருத்வாபி செய்தேனும் ராமமபி ராமரையும் கிம் ஏன் மோச்சேத்தேன கஷ்டத்தினின்று நிவர்த்தி செய்யவில்லை. சாமர்த்தியசாலியாய் எதையும் குறையின்றி முடிக்க வல்லவனுமாகியவன் எவனோ இந்த லக்ஷ்மணன் தான் பித்தாவை கண்டிப்பதை செய்தேனும் ராமரையும் ஏன் கஷ்டத்தினின்று நிவர்த்தி செய்யவில்லை. பூர்வமேவ தோ நிக்ராஹ்யः சமாவேக்ஷ்யே நயனயோ உத்பதம் ய சமாரூடோ நார்யா ராஜாவசம் கதः. யஹ எவனேனும் ஒரு ராஜா மன்னன் நார்யாக பெண் பிள்ளைக்கு வசம் கதः ஆட்பட்டவனாய் உத்பதம் துர்மார்க்கத்தை சமாரூடகத்து அனுஷ்டிக்கிறான் என்றால் நயா நயோ நியாயம் அநியாயம் இவ்விரண்டையும் சமவேக்ஷியே ஆராய்ந்து பூர்வம் ஏவ காரியம் நடைபெறும் முன்னமேயே நிக்ராஹ்யः தடுக்கப்பட வேண்டியவன்
எவனேனும் ஒரு மன்னன் பெண் பிள்ளைக்கு ஆட்பட்டவனாய் துர்மார்க்கத்தை அனுஷ்டிக்கிறான் என்றால் நியாயம் அநியாயம் இவ்விரண்டையும் ஆராய்ந்து காரியம் நடைபெறும் முன்னமேயே தடுக்கப்பட வேண்டியவன். இதே சம்பாஷமானே து சத்ருக்னே லக்ஷ்மணானுஜே प्राग्द्वारे भूत्तदा कुब्जा सर्वाभरणभूषिता. லக்ஷ்மணானுஜே லக்ஷ்மணரின் தம்பியாகும் சத்ருக்னே சத்ருக்னரித்தே மேற்கண்ட வண்ணமாய் சம்பாஷமானே தோ சொல்லிக் கொண்டிருக்கையில் ததா அதே சமயத்தில் குப்ஜா கூணி சர்வாபரண பூஷிதா சகலவித ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளாய் பிராக்த்வாரே முன்வாயிலில் அபோதிருந்தனள். லக்ஷ்மணரின் தம்பியாகும் சத்ருக்னர் மேற்கண்ட வண்ணமாய் சொல்லிக் கொண்டிருக்கையில் அதே சமயத்தில் கூணி சகலவித ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளாய் முன்வாயிலில் இருந்தனள். லிப்தா சந்தனசாரேன ராஜவஸ்திராணி பிப்ரதே விவிதம் விவிதைஸ்தைஸ்தைர்பூஷணைश्च விபூஷிதா. சந்தனசாரேன குழம்பு சந்தனம் லிப்தா பூசியவளாய் ராஜவஸ்திராணி அரச உடைகளை பிப்ரதி உடுத்தவளாய் தைஹி தைஹி அந்தந்த விவிதைஹி பலவகை பூஷணைகி ஆபரணங்களால் விவிதம் ச பல வகையாகவும் விபூஷிதா அலங்கரித்து கொண்டிருந்தனள். குழம்பு சந்தனம் பூசியவளாய் அரச உடைகளை உடுத்தவளாய் அந்தந்த பலவகை ஆபரணங்களால் பலவகையாகவும் அலங்கரித்து கொண்டிருந்தனள். மேகலா தாமாபிஷ்சித்ரைரண்யைश्च शुभभूषणैः भभासे बहुभिर्बद्धा रज्जुबद्धेव वाणरी. சித்திரையே பலவகைப்பட்ட மேகலா தாமபிகி ஒட்டியானங்களாலும் அந்யைஹி வேறு பகுபிகி பல சுபபூஷணைஹி ச உத்தம ஆபரணங்களாலும் பத்தா அலங்கரிக்க பெற்றவளாய் ரஜ்ஜுபத்தா சடை பின்னலுடன் இருக்கும் அவள் வானரீவ பெண் குரங்கென பபாசே விளங்கினாள். பலவகைப்பட்ட ஒட்டியானங்களாலும் வேறு பல உத்தம ஆபரணங்களாலும் அலங்கரிக்க பெற்றவளாய் சடை பின்னலுடன் இருக்கும் அவள் பெண் குரங்கென விளங்கினாள். தாம் சமீக்ஷ்ய ததாத்வாஸ்தோ ப்ருஷம் பாப்பஸ்ய காரிணீ गृहीत्वा करुणां कुब्जां शत्रुघ्नाय न्यवेदयत्. ததா பொழுது துவாஸ்தா வாயிற்காப்போன் ஒருவன் பாப்பஸ்ய பாபத்தை அக்கருணாம் இரக்கமற்றவளாய் புருஷம் அதிகமாக காரிணீம் செய்கிறவளான தாம் குப்ஜாம் அந்த கோணியை சமீக்ஷ கண்முன் கண்டு குருயித்வா பிடித்து இழுத்து வந்து சத்ருக்னாய சத்ருக்னரிடத்தில் ஞவேதயத் பின்வருமாறு தெரிவித்தான். அப்பொழுது வாயிற்காப்போன் ஒருவன் பாபத்தை இரக்கமற்றவளாய் அதிகமாக செய்கிறவளான அந்த கோணியை கண்முன் கண்டு பிடித்து இழுத்து வந்து சத்ருக்னரிடத்தில் பின்வருமாறு தெரிவித்தான். யஸ்யா கிருதே வனே ராமோ ன்யஸ்ததேஹश्च வப்பித சேயம் பாப்பான் ரிஷம்சா ச தஸ்ய குரு யதாமபி. வனே காட்டில் ராமக ஸ்ரீராமர் இருப்பதும் பகா உங்களது பிதா திருத்தந்தையார் ன்யஸ்ததேஹ ச உடலை விட்டதும் யஸ்யாக கிருதே எவளாலேயோ
சா அந்த நிருஷம்சா கொடிய பாப்பா பாப்பி இயம் ச இவள்தான் தஸ்யாக அவளுக்கு யதாமதி அறிவு வருமாறு குரு செய்வீராக. காட்டில் ஸ்ரீராமர் இருப்பதும் உங்களது திருத்தந்தையர் உடலை விட்டதும் எவளாலேயோ அந்த கொடிய பாப்பி இவள்தான், அவளுக்கு அறிவு வருமாறு செய்வீராக. சத்ருக்னश्च ததாஜ்ஞாய வச்சனம் ப்ருஷ துக்கிதः அந்தப்புரச்சரான் சர்வான் இத்யுவாச்ச த்ருதவ்ரதா. த்ருதவ்ரதः சஞ்சலாபத்திமை கொண்ட சத்ருக்னः ச சத்ருக்னரும் ததை ஆக்ஞாய அறிந்து கொண்டு ப்ருஷதுக்கிதக மிக துன்புற்றவரை அந்தப்புரச்சரான் அந்தப்புரவாசிகள் சர்வான் எல்லோரையும் பார்த்து இதி பின்வரும் வச்சனம் சொல்லை உவாச்ச சொன்னார். அசஞ்சலாபத்திமை கொண்ட சத்ருக்னரும் அதை அறிந்து கொண்டு மிக துன்புற்றவராய் அந்தப்புரவாசிகள் எல்லோரையும் பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். தீவ்ரமுத்பாதிதம் துக்கம் भ्रातॄणां मे तथा पितुः यथा चेयं नृशंसस्य कर्मणफलमश्नुताम्. மே எனக்கும் பிராத்ருணாம் பிராத்தாக்களுக்கும் பிதுகு ச தந்தையாருக்கும் தீவிரம் கொடிய துக்கம் துயரானது உத்பாதித்தம் யதா விளைவிக்கப்பட்டதால் இயம் இவள் ருஷம்சஸ்ய பாப்ப கர்மணः ததா தொழிலுக்கு ஏற்ற ஃபலம் பயனை அஷ்ணுதாம் அனுபவிக்கட்டும். எனக்கும் பிராத்தாக்களுக்கும் தந்தையாருக்கும் கொடிய துயரானது விளைவிக்கப்பட்டதால் இவள் பாப்ப தொழிலுக்கேற்ற பயனை அனுபவிக்கட்டும். ஏவ முக்தா ச தேனாஷு சகி ஜன சமாவ்ருதா गृहीता बलावत्कुब्जा सा तद्गृहमानादयत्. தேன அவரால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தா சொல்லப்பட்டு ஆஷு வேகமாய் கிரகிதா பிடித்து இழுக்கப்பட்ட சக்கி ஜன சமாவிருத்தா தோழிகளுடன் இருந்த சா அந்த குப்ஜாச்ச கூனியும் அந்த கிரகம் திருமாளிகையில் பலவத் உறக்க அநாதயத் எதிரொலி உண்டாக கூவினாள். அவரால் மேற்கண்டவாறு சொல்லப்பட்டு வேகமாய் பிடித்து இழுக்கப்பட்ட தோழிகளுடன் இருந்த அந்த கூனியும் அந்த திருமாளிகையில் உறக்க எதிரொலி உண்டாக கூவினாள். தத சுப்ருஷ சந்தப்தஸ்தஸ்ய சர்வ சகீ ஜனः க்ருத்தமாஜ்ஞாய சத்ருக்னம் விபலாயத் சர்வசः. ததः சமயத்தில் தஸ்யாக அவளது சக்கீஜனः தோழிமார்கள் சர்வः ஒவ்வொருவரும் சத்ருக்னம் சத்ருக்னரை குருத்தம் கோபாவேசம் கொண்டவராய் ஆக்ஞாய கவனித்து சுப்ருஷ சந்தப்தக மிக்க உடல் நடுக்கமுற்று சர்வசக நாலா பக்கங்களிலும் விப்பலாயத்த ஓடத் தலைப்பட்டனர். அச்சமயத்தில் அவளது தோழிமார்கள் ஒவ்வொருவரும் சத்ருக்னரை கோபாவேசம் கொண்டவராய் கவனித்து மிக்க உடல் நடுக்கமுற்று நாலா பக்கங்களிலும் ஓடத் தலைப்பட்டனர். அமந்த்ரயத் கிருத்ஸ்னश्च தஸ்ய சர்வ சகீஜனः யதாயம் சமுபக்ராந்த நிஷேஷம் ந கரிஷ்யதி. தஸ்யாக அவளது சக்கீஜனः தோழிமார்கள் சர்வஹ ச ஒவ்வொருவரும் ஐயம் இவர் கிருத்ஸ்னக முற்றிலும் சமுபக்ராந்தः சிக்ஷிக்க தீர்மானம் கொண்டவராய்
நக நம்மை நிச்சேஷம் மிச்சமின்றி கரிஷ்யதி சிக்ஷிக்கப் போகின்றார் யதா என்று அமந்திரயத பேசிக்கொண்டனர். அவளது தோழிமார்கள் ஒவ்வொருவரும் இவர் முற்றிலும் சிக்ஷிக்க தீர்மானம் கொண்டவராய் நம்மை மிச்சமின்றி சிக்ஷிக்கப் போகின்றார் என்று பேசிக்கொண்டனர். சானுக்ரோஷாம் பதான்யாம் ச தர்மஜ்ஞாம் ச யசஸ்வினீம் கௌசல்யாம் சரணம் யாம சாயீனோஸ்து த்ருவாகதி. சானுக்ரோஷாம் பச்சாத்தாபமுடையவளும் வதான்யாம் உதார குணமுடையவளும் தர்மஜ்ஞாம் தர்மமறிந்தவளும் யசஸ்வினீம் புகழ் உடையவளுமாகிய கௌசல்யாம் ச கோசலாதேவியாரையே சரணம் சரணமாக யாம அடைவோமாக. சாயி அவள் ஒருவளே நகாச்ச நாம் எல்லோருக்கும் த்ருவா நம்பக்கூடிய கதிகி கதி அஸ்து ஆகுவார். பச்சாத்தாபமுடையவளும் உதார குணமுடையவளும் தர்மமறிந்தவளும் புகழ் உடையவளுமாகிய கோசலாதேவியாரையே சரணமாக அடைவோமாக. அவள் ஒருவளே நம் எல்லோருக்கும் நம்பக்கூடிய கதியாகுவார். ச ச ரோஷேன தாம்ராக்ஷः சத்ருக்ன சத்ருதாபனः விசக்கர்ஷ ததா குப்ஜாம் க்ரோஷந்தேம் பிருத்திவிதலே. ரோஷேன சினத்தால் தாம்ராக்ஷக சிவந்த கண்களையுடையவராய் சத்ருதாபனக சத்ருக்களை தபிக்கச் செய்யும் சஹா அந்த சத்ருக்னஹ ச சத்ருக்னரும் ததா அப்பொழுது க்ரோஷந்தே மலரும் குப்ஜாம் கோணியை பிருத்திவிதலே பூமியில் விசக்கர்ஷ இழுத்தார். சினத்தால் சிவந்த கண்களை உடையவராய் சத்ருக்களை தபிக்கச் செய்யும் அந்த சத்ருக்னரும் அப்பொழுது அலரும் கோணியை பூமியில் இழுத்தார். தஸ்யாம் ஹ்யாக்ருஷ்யமாணாயாம் மந்தராயாமி தஸ்ததः சித்ரம் பகோவிதம் பாண்டம் பிருத்திவ்யாம் தத்வ்யசீரியத. தஸ்யாமந்த மந்தராயாம் மந்தரை ஆக்ருஷ்யமாணாயாம் இழுக்கப்படுகையில் சித்திரம் அழகான பகுவிதம் பல வகைப்பட்ட தந்த பாண்டமியே ஆவரணம் எல்லாமும் பிருத்திவ்யாம் தரையில் இத்தஸ்ததா இங்குமங்கும் யசீரியத சிதறுண்டது. அந்த மந்தரை இழுக்கப்படுகையில் அழகான பலவகைப்பட்ட அந்த ஆவரணம் எல்லாமும் தரையில் இங்குமங்கும் சிதறுண்டது. தேன பாண்டேன சங்கீர்ணம் ஸ்ரீமத்ராஜ நிவேசனம் அசோபத ததா பூயः சாரதம் ககனம் யதா. ததா பொழுது ஸ்ரீமத் அழகிய ராஜ நிவேசனம் ராஜமாளிகை தேன அந்த பாண்டேன ஆவரணத்தால் பூயக பலவாராய் சங்கீர்ணம் நிரம்ப பெற்றதாய் சாரதம் சரத்காலத்திய ககனம் யதா ஆகாசம் போல் அசோபத சோபித்தது. அப்பொழுது அழகிய ராஜமாளிகை அந்த ஆபரணத்தால் பலவாராய் நிரம்ப பெற்றதாய் சரத்காலத்திய ஆகாசம் போல் சோபித்தது. சபலி பலவத்க்ரோதாத் கிருஹித்வா புருஷர்ஷபः கைகேயீமபி நிர்பத்ஸ்ய பபாஷே பரோஷம் வச்சः. பலி பலவானும் புருஷர்ஷபக புருஷோத்தமருமான சஹாவர் பலவ தளவு கடந்த குரோதாத் சினத்தால் கைகேயீமபி கைகேயி பக்கத்திலிருந்த அவளை
गृहीत्वा தூரமாக இழுத்து நிர்பர்சிய இகழ்ந்து பேசி பருஷம் வச்சக வன்மொழியையும் தபாஷே சொன்னார். பலவானும் புருஷோத்தமருமான அவர் அளவு கடந்த சினத்தால் கைகேயி பக்கலில் இருந்த அவளை தூரமாக இழுத்து இகழ்ந்து பேசி வன்மொழியையும் சொன்னார். தைர்வாக்யை பரோஷைர்துக்கைः கைகேயி भृशदुःखिता शत्रुघ्नभयसन्त्रस्ता पुत्रं शरणमागता. கைகேயி தைஹி அந்த பருஷைகி கொடியனவாயிருப்பவைகளும் துக்கைகி கருண கொடூரமாயிருப்பவைகளுமாகிய வாக்கியகி சொற்களால் புருஷதுக்கிதா மிக்க மனம் நொந்தவளாய் சத்ருக்ன பய சந்திரஸ்தா சத்ருக்னரிடத்தில் பயத்தால் உடல் நடுங்குகிறவளாய் புத்திரம் சொந்த புதல்வனே சரணமாக ஆகதா அடைந்தனள். கைகேயி அந்த கொடியனவாயிருப்பவைகளும் கருண கட்டூரமாயிருப்பவைகளுமாகிய சொற்களால் மிக்க மனம் நொந்தவளாய் சத்ருக்னரிடத்தில் பயத்தால் உடல் நடுங்குகிறவளாய் சொந்த புதல்வனே சரணமாக அடைந்தனள். தம் பிரேக்ஷ்ய பரத க்ருத்தம் சத்ருக்னமிதமப்ரவீத் அவத்ய சர்வபூதானாம் பிரமாதாக்ஷம்யதாமிதி. பரதம் அந்த சத்ருக்னரை க்ருத்தம் சினம் கொண்டவரை பிரேக்ஷ்ய கவனித்து இதம் பின்வரும் இதி இந்த சொல்லை அப்ரவீத் சொன்னார். சர்வபூதானாம் எல்லா பிராணிகளுள்ளும் பிரமதாக பெண்கள் அவத்யாக ஹிம்சிக்க தகாதவர்கள் க்ஷம்யதாம் மன்னித்து விடப்படட்டும். பரதர் அந்த சத்ருக்னரை சினம் கொண்டவராய் கவனித்து பின்வரும் இந்த சொல்லை சொன்னார். எல்லா பிராணிகளுள்ளும் பெண்கள் ஹிம்சிக்க தகாதவர்கள் மன்னித்து விடப்படட்டும். ஹன்யாமஹாமிமாம் பாப்பாம் கைகேயீம் துஷ்டசாரிணீம் யதிமாம் தார்மிகோ ராமோ நாசூயேன் மாத்ருகாத்தகம். தார்மிகராகிய ராம ஸ்ரீராமர் மாம் என்னை மாத்ருகாத்தகம் மாதாவை கொன்றவனென அசூயேத் ந யதி அத்ருப்தி கொள்ளாரெனில் துஷ்டச்சாரிணீம் துஷ்ட ஒழுக்கமுடைய பாப்பாம் பாப்பியாகிய இமாம் இதோவிருக்கும் கைகேயை ஆம் நான் ஹன்யாம் கொல்வேன். தார்மிகராகிய ராமர் ஸ்ரீராமர் என்னை மாதாவை கொன்றவனென அத்திருப்தி கொள்ளாரெனில் துஷ்ட ஒழுக்கமுடைய பாப்பியாகிய இதோவிருக்கும் கைகேயை நான் கொல்வேன். இமாமபி ஹதாம் குப்ஜாம் யதி ஜானாதி ராகவஹ त्वां च मां चैव धर्मात्मा नाभिभाषेष्यते ध्रुवम्. धर्मात्मा ராகவஹ ஸ்ரீராமர் இமாம் குப்ஜாமபி இந்த கூனியை தானாகட்டும் ஹதாம் ஹிம்சிக்கப்பட்டவளாய் ஜானாதி யதி அறிவாராகில் துவாம் ச உன்னிடத்திலும் மாம் ச என்னிடத்திலும் த்ருவம் ஏவ இனி எக்காலத்திலும் அபிபாஷிஷ்யத்தேன முகம் கொடுத்து பேசார். தர்மாத்மாவாகும் ஸ்ரீராமர் இந்த கூனியை தானாகட்டும் ஹிம்சிக்கப்பட்டவளாய் அறிவாராகில் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இனி எக்காலத்திலும் முகம் கொடுத்து பேசார். பரதஸ்ய வச்ச்ருத்வா சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜः न्यवर्तत ततो रोषात् ताममोच च मन्थराम्.
பரதஸ்ய பரதரது வச்சக திருவாக்கை ஸ்ருத்வா சிரமேற்கொண்டு லக்ஷ்மணானுஜகா லக்ஷ்மணன் தம்பியாகிய சத்ருக்னகா சத்ருக்னர் ததகா உடனே ரோஷாத் கோபத்தினின்று நிவர்த்தத மீண்டர் தாமந்தராம் ச அந்த மந்திரையையும் முமோச்ச விடுவித்தார். பரதரது திருவாக்கை சிரமேற்கொண்டு லக்ஷ்மணன் தம்பியாகிய சத்ருக்னர் உடனே கோபத்தினின்று மீண்டார், அந்த மந்தரையையும் விடுவித்தார். சாபாதமூலே கைகேயா மந்தரா நிபபாதா நிஸ்வசந்தி சுதுக்கார்த்தா கிருப்பணம் விலலாபச்ச. மந்தராக மந்தரையும் கைகேயாக கைகே தேவியாரது பாதமூலே காலடியில் நிபபாத்த விழுந்தனள். சாவள் நிஸ்வசந்தி பெருமூச்செறிந்து சுதுக்கார்த்தாச்ச மிக்க மனம் நொந்தவளாய் கிருப்பணம் பரிதாபமாய் விலலாப்ப கதறி அழுதனள். மந்தரையும் கைகே தேவியாரது காலடியில் விழுந்தனள். அவள் பெருமூச்செறிந்து மிக்க மனம் நொந்தவளாய் பரிதாபமாய் கதறி அழுதனள். शत्रुघ्न विक्षेपा विमूढ़ संज्ञां समीक्ष्य कुब्जां भरतस्य माता शनैः समाश्वासयदार्तरूपां क्रौञ्चीं विलग्नामिव वीक्ष्यमाणां. भरतस्य वरदरद माता ताय कुब्जां कोणिये शत्रुघ्न विक्षेप विमूढ़ संज्ञां शत्रुघ्नरिடத்தில் பயத்தால் மெய் மறந்தவளாய் ஆர்த்தரூபாம் துயருற்றவளாய் கிரௌஞ்சீமிவ கிரௌஞ்சப்பேடுபோல் வீக்ஷமானாம் பார்த்து கொண்டு விலக்னாம் தன் காலடியை பற்றியிருப்பவளாய் சமீக்ஷிய கவனித்து ஷனைகி மிருதுவாய் சமாஸ்வாசயத் தேற்றினாள். பரதரது தாய் கோணியே சத்ருக்னரிடத்தில் பயத்தால் மெய் மறந்தவளாய் துயருற்றவளாய் கிரௌஞ்ச பேடுபோல் பார்த்து கொண்டு தன் காலடியை பற்றி இருப்பவளாய் கவனித்து மிருதுவாய் தேற்றினாள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே अयोध्याकाण्डे 8सप्ततितमः सर्गः।